நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சம்பாதிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நான் சிறந்தவன் அப்படின்னு நீங்கள் ஆகணும்னு நினச்சாலும் ஆயிடலாம். ஆனால் நீங்கள் அறவழியில் வாழ்ந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை போற்றும். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட பணம் இருக்கணும், பணம் இல்லாமல் இருந்தது, பணம் இருக்கணும்னு நினச்சாரு, பணம் வந்தது. அவரோட ஸ்கில்லுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு நினச்சாரு, ரெக்கக்னேஷன் கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. ஆனால் உலகத்தால் போற்றப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா அறம் சார்ந்த வழி, அதில் நின்னால் மட்டும்தான் உங்களை வந்து உலகம் போற்றும் அப்படின்னு இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் நம்ம திருக்குறள் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படிங்கிற குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நீங்கள் அற வழியில் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட சிறப்பு, பெயர், பணம், புகழ் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு.